ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய தனியாத்தூள் நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக குழம்பு வர மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு நம்ம கொத்தமல்லி அதாவது தனியா போட்டோம்னா அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மிளகாய்த்தூள், கடலை பருப்பு 150 கிராம், சீரகம் 100, மிளகு 50 கிராம், உடைத்த உளுந்து 50 கிராம், வெந்தயம் 25 கிராம், அரிசி 200 கிராம், கறிவேப்பிலை 1 கைப்பிடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் கடலைப்பருப்பு 150 கிராம் சொன்னோம்ல, அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு பொட்டு கூட சேர்க்கக்கூடாது. நல்லா வானல் சூடானதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு 150 கிராம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதாவது ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரௌன் கலர் ஆகி வாசம் வெளியே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். மிளகு 100, சீரகம் 50, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே தனித்தனியாக தான் ஃப்ரை பண்ணணும், ஒன்றா போட்டு பண்ணிடக்கூடாது. மிளகு சீரகம் மட்டும் ஒன்றா போட்டு பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு உடைத்த உளுந்து 50 கிராம், இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வாசம் வெளியே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயம் 25 கிராம், இதையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக தான் பண்ணணும். எதற்குமே ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிசி 200 கிராம். இந்த அரிசி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணினதுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் ஃப்ரை பண்ணி ஒரே பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனி பாத்திரத்தில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கிலோ அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வாசமாக இருக்கும். வணக்கிறப்ப எண்ணெய் சேர்க்காமல் வணக்கிக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வைக்கணும். அதை ஆக்சுவலி நம்ம சூடு பண்ணிட்டோம். அப்பயும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வைக்கணும். கருவேப்பிலை நம்ம வாஷ் பண்ணி போடுவோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். ஏன்னா காஞ்சாலே இது ஒரு மாதிரி கிறிஸ்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுக்கலாம். நான் மொத்தம் 3 பொருள் செய்ய போறேன். இந்த 3 பொருளை வச்சு நம்ம எல்லா வித குழம்புகளுமே செஞ்சிடலாம். கறி குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எல்லா பொருளுமே இந்த 3 வித பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக 1 by 1 நான் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இதை மிஷினில் கொடுக்கறதுக்கு முன்னாடி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மிளகாலாம் முழுசாக இருந்தால் மிஷினில் நல்லா அரைப்படாது. நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட மிஷினில் வெளியே கொடுத்து அரைச்சா நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அது ஏற்கனவே கிறிஸ்பாக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே லைட்டாக குத்தி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு உலக்கையோ ஒரு குச்சி ஏதாச்சும் வச்சு லைட்டாக குத்தி எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே அரைக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா கிடைக்காது. அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குன்னு. மிஷினில் கொடுத்து அரைச்சோன்னே இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் மூடி வச்சுருக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தனியாத்தூள் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப மறக்காம எல்லா குழம்பும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.